இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோவில். திருக்குமார் இனோவல் ஆர்கிடெக்ட்லேருந்து வணக்கம், வாழ்க வளமுடன். என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து கடன் எடுக்க முடியுமா? இது ஒரு வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா? நிச்சயமாக முடியும். என்னென்னா, இப்போ எப்படி நம்மளுடைய கோல்டோ மற்ற இதையோ பிளெட்ஜ் பண்ணி நம்ம லோன் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிற கரண்ட் வேல்யூனுடைய ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50-70% நம்ம எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி லோன் கிடைக்கும். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு குறுகிய காலத்துக்காக ஒரு குறுகிய கால கடன் வாங்குவதற்கு நாம் இதை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு எஜுகேஷன் ஃபீஸ் கட்டணும், இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபேமிலியில் வந்துடுச்சு, அல்லது ஒரு ட்ராவல் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ்க்கே கொஞ்சம் டெம்பரரியாக பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு சீசனில் இப்போ தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணோம், திருப்பி நமக்கு ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் பணம் வந்துடும். இதை மாதிரி ஒரு டெம்பரரி இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா லோன் வாங்குவோம். அல்லது ஒரு வேளை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைமில் போய் அது சேல் பண்ணும். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி வித்தின் 1 or 2 daysக்குள்ளே பணம் வர்றதுங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில். அப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ சேல் பண்ணிடலாம், மறுபடியும் வாங்கி வைப்போம். ஆனால் சந்தை ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குங்க இல்லையா, ஏற்றம் போது விற்கிறப்போ கண்டிப்பாக லாபம் இருக்கும். ஒருவேளை சந்தை இறங்குற போது நம்ம கொடுத்தோம்னா இவ்வளோ நாளும் நம்ம சேர்த்து வச்சுருந்தா அந்த அக்குமுலேட் பண்ண யூனிட்ஸ் எல்லாமே சேல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்மளுடைய பண தேவைகளையும் நிறைவேற்றணும்னா நம்ம நிச்சயமாக இந்த கடல் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு பர்சனல் லோனுக்கோ கிரெடிட் கார்டுக்கோ இருக்கிறத விட நமக்கு ரேட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாக இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பு இது யாரெல்லாம் வாங்கலைங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு எங்கே வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எங்களை அப்ரோச் பண்ணால் கூட நான் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்க முடியும். 24/7 ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் அதை 24 மணி நேரத்தில் நம்மளுடைய வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அல்லது எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிமைனிங் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நாள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது, எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கிற பொறுத்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டினா போதும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு லாங் டைம் கோலுக்காக நம்மளுடைய முதலீட்டை போட்டு வளர்ந்து வந்துட்டுருக்கிற காலத்தில் ஒரு அவசர தேவைக்காக நம்ம இந்த முதலீட்டை உடைச்சிடக்கூடாது, நம்மளோட கோல் இழந்துடக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதையே முழுமையை நிறைவேற்றினா இந்த மாதிரியான வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்கள் நம்ம இதை பற்றி நம்ம பேச போகிறோம். விருப்பம் இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் திருக்குமார், வாழ்க வளமுடன்.